உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபெக்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடில. ஸோ இந்த படத்தை பத்தின ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். கேம் விளையாடுறியா? அதுதானே நீ பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, விளையாடலாம். நம்ம ரெண்டு பேரும் சரியான டீம் இல்ல? இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஷாஷா அப்படின்ற ஒரு லேடி வந்து காட்டுக்குள்ள அட்வென்ச்சர்ஸ்க்காக போவாங்க. அவங்க போகும்போது பென் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க எதிர்பார்க்காத அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த காட்டுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய டைரக்டர் பாத்தீங்கன்னா பால்சாட்டார் கோபிகோர். இவர் வந்து ஏற்கனவே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியரான எவரெஸ்ட் அப்படின்ற 2015 ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இதையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதையுமே வந்து சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய கேமராமேன் வந்து லாரன்ஸ். இவரை நம்ம சொல்லி ஆகணும். ஓப்பனிங் சீன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ மலை மேல வந்து ஒரு அட்வென்ச்சர் சீனு, அதை சூப்பராகவே நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு டாப் ஆங்கிள் வச்சு அந்த மலையோட டெப்த் என்ன அப்படின்றத நம்ம காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் அள்ளு விட்டுரும். அந்த சீன் ஆகட்டும். அப்புறமேட்டு ஒரு ஃபால்ஸ்ல இருந்து ரிவர்க்குள்ள விழுந்துருவாங்க. விழுந்து அண்டர் வாட்டருக்குள்ள போய் மறுபடியும் அந்த ரிவர்ல இருந்து வெளியே வருவார். ஸோ இதெல்லாமே சிங்கிள் ஷாட்ல வந்து நம்ம கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து கேமராமேனுக்கு வந்து பெரிய ஹேட்ஸாவே சொல்லணும். இது போக வந்து எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கல் ரீதியாவே வந்து இது வந்து ஒர்த்தபிளான ஒரு படம்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபிலிம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஷாஷா அப்படின்ற கேரக்டரை வந்து சார்லஸ் டெனன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பென் கேரக்டரை வந்து தாரோ நிஜன்ட் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லானாலுமே நமக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைக்கோ கேரக்டர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த பென் கேரக்டரை. ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கேரக்டர் வந்து ஒரு சீரியல் கில்லர் கேரக்டரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த சீரியல் கில்லர்டா அதுக்கும் மேலடா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கொண்டு போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயின் வந்து எந்த வித ஷூஸ் இல்லாமல் ரோப் இல்லாமல் மலையில ஏறுவாங்க. ஸோ அது விஷுவல் பண்ண விதமாகட்டும், மியூசிக் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே நமக்கு பதறும். ஸோ அந்த மாதிரியான விஷுவல்ஸும் நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் ஓப்பனிங் சீன்ல வந்து ஒரு பெரிய மலை, அந்த மலையில உள்ள டெப்த் என்னன்னு நமக்கு டாப் ஆங்கிள் காமிக்கும் போது நமக்கு பயமா இருக்குங்க. ஸோ வந்து அந்த ஓப்பனிங் சீன் இருக்குல்ல, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பிக்கப் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும். ஸோ இந்த ஓப்பனிங் சீன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நம்மளை பூஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த சீனே வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஓப்பனிங் சீனை எடுத்துட்டாலுமே இந்த படத்துக்குள்ள ஸ்க்ரீன் பிளே வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ வந்து அதை வச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கேரக்டர் வந்து இந்த லேடி கேரக்டரை வந்து துரத்துவாங்க. உடனே இந்த லேடி கேரக்டர் வந்து ஒரு ரிவருக்குள்ள போவாங்க. அந்த ரிவர்ல ஒரு போட் எடுத்துட்டு போய் அந்த ரிவர் எங்கெங்கேயோ இவங்களை அடிச்சு கொண்டு போகும், போட் எங்கேயோ போகும், இவங்க எங்கேயோ போவாங்க. ஸோ வந்து எங்கெங்கேயோ தப்பி ஒரு கரையில ஒதுங்கி அங்கேருந்து ரொம்ப தூரம் ஓடி ஒரு பாறை கிட்ட போய் நிற்பாங்க. அந்த சைக்கோ வந்து அங்கே நிற்பாரு. ஸோ இது எப்படி பாசிபிள்னே தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கதைக்களம் தான் இந்த விஷயங்கள். மூடு பனி காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸுமே நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ரிவ்யூவாகவே இருக்கு. இருந்தாலுமே நீங்க வந்து 1.5 மணி நேரம் தான் இந்த படத்தினுடைய டைமிங் டியூரேஷன். ஸோ வந்து நீங்க தாராளமா வந்து 18+ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து நீங்க வந்து இந்த படத்தை வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தாராளமா பார்க்கலாம். What's special, Sasha? I already know about you. Danger makes you feel alive. Perfection's the only option. But this is completely different. ஓகே நேர்களே, இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் ஜெய் ஹிந்த்.